ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி வந்து 1000 டேஸ் சேலஞ்ச் வீடியோவில் டே 8 தான் பார்க்க போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சு பெட்ரோல் போடலாம் பார்த்தா கையில் காசு இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு குலோஜாம் இருக்குன்னாங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் 2 உருண்டையை எடுத்து வாயில் போட்டேன். பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. சரி அப்படின்ட்டு எல்லாரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட வீட்டில் சாப்பிட்டுட்டு போடா எங்கே போனாலும் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு போய் சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வண்டி புக்கு எடுத்து வைக்க சொன்னேன். சரி அப்படின்னு எடுத்து வச்சாங்க. நானும் போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் விட்டுருக்கோம். நம்ம பைக் வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு செகண்ட் சர்வீஸ் விட்டுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து காரைக்குடி போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி போகிறோம் அப்படியே நம்ம வண்டி லைட் வேறு மாறி எரிஞ்சிட்ருக்கு. அவங்க சாப்பாட்டை அன்றைக்கி மாற்றுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 80 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருப்பேன். போயிட்டுருக்கும்போது கண்ணிலே வந்து அடிச்சுட்டு பாருங்க பூச்சி. என்ன பூச்சினே தெரில, அது பூச்சியாக தட்டானானே தெரில. சரியான வலி, கண்ணே கலங்கிடுச்சு. லாஸ்ட்டாக அது லவ் ஃபெயிலியருக்கு இப்போ தான் அழுக வச்சுட்டு. சரி ரைட்டு, இந்த இடத்துக்குள்ளே இறக்கி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். சரி பார்த்தா உள்ளே செட் ஆகலை. சரி இங்கேருந்தே லைட்டாக வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஆள் பயங்கரமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பெட்ரோல் பல்க் எதுக்கு காட்டுறேன்னா, இந்த பெட்ரோல் பல்கில் தான் நான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கிட்டு இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடித்ததே. அதனால தான் இந்த இது. சரி அப்படியே ஷோரூமுக்கு கொண்டு வந்தால் இன்றைக்கி பார்த்தா புதுசாக நிறையா பைக்கெலாம் இறக்கியிருக்காங்க போல். அதனால் இன்றைக்கி வந்து தம்பி சர்வீஸ் பண்ண முடியாதுப்பா, நாளைக்கு தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்ம கிரகமாக என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சரி எங்கள் அப்பா கால் பண்ணால், அப்பா காரைக்குடி வந்திருக்கேன் அப்படின்னாங்க. எங்கேப்பா இருக்கீங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. சரி அப்படி இருங்க, நானும் காரைக்குடியில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு போனால், இந்த கையை ஏன் காட்டுறேன்னா, இந்த கையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அதனால் கையில் என்னத்தெல்லாம் வலிச்சிட்டே இருக்குது. சரி அப்படின்ட்டு நானும் இந்த கடையில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காளையார் கோவிலில் போலீஸ் ஸ்டேஷன் முக்குக்கிட்ட தான் அந்த கடை இருக்குது. இந்த கடையில் நானும் என் ஃப்ரெண்டும் எப்போயுமே காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது எப்போயுமே இதை டேஸ்ட் பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம். ஸோ இப்போ நம்ம காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து அங்கே போகவே முடியல, வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால கோயம்புத்தூரில். ஸோ அப்படின்ட்டு நானும் சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இங்கே நம்ம இடத்துக்கு போய் பார்த்தா நாங்கள் ஊண்டி இருந்த கல்லை யாரோ உடச்சி போட்டாங்க போல். சரி அதையும் போய் பார்த்துட்டு, நம்ம என்ன தான் வெளியூரில் போய் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தாலும், லைட்டாக கலராகி ஊருக்கு வந்தாலும் அந்த 3 நாள் தான், 3 நாளையில் நம்மளோட ஒரிஜினல் கலர் வந்துடுது. சரி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போதே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஒரு டீயை குடிப்போம், வீட்டுக்கு போய் பிரியாணி டேஸ்ட் பார்த்துருவோம் அப்படின்ட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே எனக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. நான் பேக் வாங்கி 1 மாதம் கூட ஆகலை, ட்ரிப்பு போகிறோன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என் பேக்கை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. சரி இந்த ஃபோனை எதுக்கு காட்டுறேன்னா, இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபோனு. வீட்டுக்கு போனால் இங்கே ஒரு காதல் பறவைகள் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடா டே நீங்களாவது நல்லா இருங்கடா அப்படின்ட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படின்னு வீட்டுக்கு போனேன். போயிட்டு தட்டை எடுத்துகிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா தான் இன்றைக்கி நமக்கு நிம்மதியான தூக்கமே வரும்னு சொல்லிட்டு நானும் பிரியாணி போட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன்.